தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக வெளிப்படுத்திய விசேஷத்திலிருந்து, குறிப்பாக அதன் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வரையிலான பகுதியிலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பகுதி நமக்கு பரிச்சயப்பட்ட பகுதி. பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2 மற்றும் 3 ஆகிய 2 அதிகாரங்களும் ஆசியா மைனரில் இருந்த 7 திருச்சபைகளுக்கு கிறிஸ்துவானவரால் சொல்லப்பட்ட செய்திகளாக அல்லது எழுதப்பட்ட கடிதங்களாக இருக்கின்றன. இதிலே முதலாவது சபையாக வருவது எபேசிய திருச்சபை. அதை குறித்து தான் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வரையிலான வசன பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இங்கே 2, 3 ஆகிய வசனங்களுக்கு வரும் பொழுது கிறிஸ்துவானவர் எபேசிய சபையினுடைய அன்பின் நற்காரியங்களை, அவர்கள் ஆதியில் செய்த அன்பின் நற்காரியங்களை குறித்து பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். அடுத்து 4, 5 ஆகிய வசனங்களுக்கு வரும் பொழுது அவரிடத்தில் உள்ள குறையையும், அந்த குறையினால் நான் உங்களை சிட்சிப்பேன் என்று சொல்லுகிற எச்சரிக்கைகளையும் குறித்து பார்க்கிறோம். 4வது வசனம் பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இவர்கள் இப்பொழுது கிரியை செய்யவில்லை என்று நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. இப்பொழுதும் கிரியை செய்கிறார்கள், ஆதியிலும் கிரியை செய்கிறார்கள். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், ஆதியில் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினாலே இந்த நற்காரியங்களை, கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ கிரியைகளை செய்கிறார்கள், ஆனால் அன்பினாலே அதை அவர்கள் செய்யவில்லை. அதைத்தான் கிறிஸ்துவானவர் இங்கே குறையாக சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே நீ ஆதியில் அன்பினால் செய்த கிரியைகளை இப்பொழுது செய்யவில்லை என்பதை உணர்ந்து நினைத்து, இங்கேதான் விடுதல் இருக்குது, அதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை, அதாவது அன்பின் கிரியைகளை செய்வாயாக என்று கட்டளையாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தனி விசுவாசியோ திருச்சபையோ தவறுகள் செய்ய முடியும். நமக்கும் வீழ்ச்சிகள் வரும், ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனால் மனம் திரும்புகிற, அவற்றை நாம் நிதானித்து சோதித்து பார்த்து மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் நம்மிடத்திலே வேண்டுகிறவராக, விரும்புகிறவராக இருக்கிறார். மனம் திரும்புதல் என்பது முக்கியமானது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த மனம் திரும்புதல் காணப்படுகிறது. செயல் மூலமாக இல்லாவிட்டாலும் சொல் மூலமாக, சிந்தனை மூலமாக நாம் தவறுகள் செய்கிறோம். ஆகவே அவற்றை நினைத்து அதை இறைவனிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் கட்டளையாக சொல்கிறார். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். விளக்குத்தண்டு என்பது இங்கே திருச்சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீ மனம் திரும்பவில்லை என்றால் அந்த உள்ளூர் சபையை, அதாவது சமூகத்திற்கு விளக்காயிருக்கிற, வெளிச்சமாயிருக்கிற சபையின் சாட்சியை அங்கிருந்து கலைத்து விடுவேன், சபையை அங்கே இல்லாமல் செய்து விடுவேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வருவது என்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் தேவன் அதிலிருந்து, அவற்றிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறவராய், விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இதை நாம் ஒரு தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே அவர் சிற்சையாக சொல்லும் பொழுது, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்குத்தண்டை, லோக்கல் அசம்பிளி, அங்கே கூடி வருகிற அந்த எபேசிய உள்ளூர் திருச்சபையை அகற்றி விடுவேன்
இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் செய்கிற தவறுகளை அல்லது இங்கே சொல்லப்பட்டபடி இந்த பின்னணியின்படி கிறிஸ்துவுக்கு சேவை செய்த, அன்பு இல்லாமல் சேவை செய்வது, விசுவாசம் இல்லாமல் சேவை செய்வது, இவற்றிலிருந்து நாம் மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் சுவாசம் இல்லாமல் அன்பில்லாமலேயே கிறிஸ்துவுக்காக ஊழியம் கிரியைகளை செய்ய முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இந்த பகுதியின்படி செய்ய முடியும். அந்த நிலைமையில்தான் இந்த எபேசிய திருச்சபை மக்கள் இருந்தார்கள். ஆகவேதான் அவர்களை உணர்த்துவிக்கும்படி அவர்களுக்கு இது குறையாக சொல்லப்பட்டு நிவர்த்தி செய்யும்படியாக எழுதப்படுகிறதாய் உள்ளது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த பகுதியிலிருந்து நாம் பரிசோதித்து பார்க்கலாம். நான் இன்று கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறேன், கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் இருக்கலாம். ஆனால் அவற்றை உண்மையான உள் அன்போடு கூட தான் நான் செய்கிறேனா, நாம் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஒருவேளை அன்பில்லாமல் செய்வோம் என்று சொன்னால் அன்பில்லாமலும் செய்ய முடியும், மாற்று கருத்து இல்லை. அதைத்தான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஆகவே அதை நாம் சோதித்து பார்த்து நினைத்து மனம் திரும்பி மறுபடியுமாக அந்த ஆரம்ப காலங்களில் நம்ம எல்லாருக்குமே ரட்சிக்கப்பட்ட புதிதில் இருந்த வேதம் வாசிப்பதில் ஆர்வம், ஜெபம் செய்வதில் ஆர்வம், கர்த்தருக்காக செயல்படுவதில் உள்ள ஆர்வம், அந்த உள்ளன்போடு செயல்பட்ட அந்த காரியங்கள் இன்றைக்கு உண்மையாகவே குறைந்து போய் காணப்படுகிறது, மங்கி போய் காணப்படுகிறது, அனலற்று காணப்படுகிறது. ஆகவே அவற்றை நாம் நினைத்து மனம் திரும்பி ஆதி அன்புக்கு நாம் மீண்டும் திரும்புவோமாக. அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த பகுதியின் அடிப்படையில் சிந்திப்போம், செயல்படுவோம், தேவ நாம மகிமைக்கென்றே வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.